கூடியுள்ள அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். தோழர் செங்கொடி எனக்குமான ஒரு நட்பு ஒன்றும் இல்லை. ஒரே அலைவரிசையில் இரு ஜீவராசிகள் இருக்கும்போது கட்டாயம் அது ஒன்றை ஒன்று ஈர்த்து செல்லும் அப்படிங்கிறதா. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே அலைவரிசையில யோசிக்கிறது, சிந்திக்கிறது. எங்களுடைய கல்வி புலத்தில் இருக்கின்ற அந்த ஆர்வம் இதெல்லாம் தான் சேர்ந்து எங்களை ஒன்றிணைத்திருக்கின்றது. தோழர் செந்தாரகையை பத்தி இங்க அதிகமாகவே நிறையவே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏன்னால் அவரோடு பழகிய தோழமைகள் இங்கே இருந்தார்கள், சொன்னாங்க. ஆனா செங்கொடியை பத்தி சொல்லணும்னா எனக்கு தான் தெரியும். அந்த வகையில ரொம்ப பெருமையோடவே சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, எனக்கு ஏன் அவங்க மேல அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னா, என்னோட ஒரு 8 வயசு சின்ன பொண்ணுதான் அவங்க. இந்த சிறு பெண் எவ்வளவு வாசிக்குது அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும் எப்பவுமே. ஏன்னா ஒரு பெண் பொது வெளியிலும் இயங்கிக் கொண்டு குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. இங்க ஐயா கூட பேசும்போது சொன்னாங்க, பொது வெளியில இயங்குறவங்க, அவங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, பொது வெளியில இயங்குறவங்க பொதுவா அந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் வெளியா இருப்பாங்க. எப்படி போறான் பாரு, குடும்பத்தை கவனிக்காம ஊர் சுத்திட்டு, இப்படிதான் இந்த பேர் தான் இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் இந்த பொது வெளியையும் குடும்ப வெளியையும் கொஞ்சம் சமமான முறையில எடுத்துட்டு செஞ்சு வெற்றிகரமா எடுத்துட்டு போறவங்கள எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். அப்படித்தான் செங்கொடி மேல எனக்கு அந்த ஒரு மரியாதை எப்போதும் உண்டு. ஒரு சிறு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப வெற்றிகரமா நிர்வகிக்கிறாங்க. ஒரு அன்பான குடும்பம், அந்த குடும்பத்தையும் ரொம்ப அறிவுபூர்வமா கொண்டு வந்தாங்கன்னு அந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. அதையும் தாண்டி இங்க அவங்களுடைய கல்வி புலத்திலும் அவங்க ஒரு பரந்துபட்ட வாசிப்பு. கிட்டத்தட்ட நாங்க சக போட்டியாளர்கள். சில நேரங்களில் பொறாமப்படுவோம், அதெல்லாம் நல்ல பொறாமப்படுவோம். என்னதான் கட்டிப்பிடிச்சு அவெல்லாம் முத்தெல்லாம் கொடுத்தாலும் பொறாமப்படாம இருக்க முடியாது. அது மனித இயல்பு இல்லையா? எப்படி படிக்குது, புக்கு படிச்சா இந்த புக்கு எங்க வாங்கினேன், எனக்கு தெரியாம எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டு எல்லாம் முதல்ல அவங்க வாங்குற புக்கெல்லாம் முதல்ல நான் தான் படிப்பேன். நான் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுப்பேன். சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழமை. விழுப்புரம்காரங்க கூட அப்படிதான் பண்ணுவாங்க. நான் விழுப்புரம் தான். நான் எடுத்துக்கொண்ட இந்த திறனாய்வு என்ன அப்படின்னு சொன்னா, ஈழத்தமிழரின் புலம்பெயர் இலக்கியம் பத்தி அம்மா கூட சொன்னாங்க. அரசையா அவர்கள் கூட சொல்லுவார், இதற்கு மிகச்சரியான பெயர் நம்ம அலைவு உலைவு இலக்கியம்னு வச்சுக்கலாம், அலைகுடி இலக்கியம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல பெயர்களை நாம அதற்கு சூட்ட முடியும். ஆனால் பொது வழியில் அனைவருக்கும் தெரிந்த பேர் என்று பாத்தீங்கன்னா புலம்பெயர் இலக்கியம். 2வது அதுல ஒரு நுண் அரசியலும் இருக்கின்றது. அலைவு உலைவை பற்றி பேசுவது மட்டுமே புலம்பெயர் இலக்கியங்கள் அல்ல. அதையும் தாண்டி சில நுண்ணரசியல் அதில் இருக்கின்றது. சோபா சக்தி எல்லாம் பேசும்போது புலம்பெயர் இலக்கியத்தை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு உணர்ச்சோசப்போடு பேசுவாரோ, இறுதியில வரும்போது கொஞ்சம் கோவப்பட்டும் பேசுவார். எப்படி தலித்தியம் பேசும்போது ஒயிட் காலர் தலித்தியத்தை பத்தி பேசாம இருக்க முடியாதோ, அதை போலவே இங்கிருந்து சென்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கு பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கொண்டு, வசதியான நிலையில் இருந்து கொண்டு இங்கிருக்கின்ற போரினை மிக தார்மீகமற்ற விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்ற அந்த இவங்களும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த பகுதிக்குள்ளதான வர்றாங்க. சோ அதை பற்றியும் நாம் பேச வேண்டும் அப்படின்னும் பொழுது இந்த புலம்பெயர்ந்த இலக்கியம் என்ற சொல் மிகவும் பொருத்தமானதாகவே எனக்கு தோன்றுகின்றது. புலம்பெயர்ச்சின்றது ஒண்ணு மனிதனத்துக்கு புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் எதன் காரணமாக புலம்பெயர்கின்றார்கள்? கல்விக்காக பெயரும் பொழுதும், வணிகத்திற்காக பெயரும் பொழுதும், பணத்திற்காக, புகழுக்காக பெயரும் பொழுதும் அது மிகவும் சுகமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் வலுக்கட்டாயமாக தான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த அந்த பூமியில் இருந்து ஒரு இதயத்தை பிரித்தெடுப்பதை போல பிரித்தெடுத்து ஒரு உயிரினத்தை நாம துரத்தப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வலியினுடைய வேதனை எத்தகையது அப்படிங்கிறது இந்த புலம்பெயர் இலக்கியங்கள் தான் பதிவு செய்துகின்றன. இந்த புலம்பெயர் இலக்கியங்கள் இதனுடைய வரவு ஏன் தேவையாக இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வருகின்ற எதிர்கால சந்ததியினருக்கு ஈழப்போரை பற்றியோ அந்த ஈழப்போரை முன்னெடுத்து சென்றவர்களை பற்றியோ அறிவதற்கு வாய்ப்பில்லை. எந்த பள்ளிக்கூடங்கள் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றன? எந்த பள்ளி ஆசிரியர்களும் அல்லது கல்லூரி பேராசிரியர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் அந்தமானில் இருந்து டோட்டோ பறவையின் மூலமாக இந்தியாவை பார்த்து சென்றார் அப்படின்ற புனை கதைகளை எல்லாம் படிக்கிற அளவுக்கு ஒரு புராண கதை, இதிகாச கதை, புனைவுகளை தான் இன்றைய பாட புத்தகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சோ அப்படிப்பட்ட நிலையில் யதார்த்தத்தையும் உண்மை நிலையையும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வலியையும் வேதனையும் கற்றுத்தர முடியுமே ஆனால் அது புலம்பெயர்ந்த இலக்கியவாதிகளால் மட்டுமே முடியும். அதைத்தான் இந்த செங்கொடி அவர்கள் அந்த இலக்கியங்களை தரவுகளாக வைத்துக்கொண்டு இந்த நூலினை அவர் படைத்திருக்கின்றார்.
போரினால் மனித இனம் சிதறுண்டு போகிறது. ஆனாலும் இது தொடர்ந்து நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம யோசிக்க வேண்டியிருக்கு. இங்க தோழர் செங்கோடி வெறும் பதிவுகளாக மட்டுமே அந்த நூல்ல இங்க இந்த நடந்தது, போர் நடந்தது அப்படிங்கறத அவங்க முகவுரையில ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவங்க கொடுக்கறாங்க. போருக்கு அடிப்படையாக இனம், மதம் சார்ந்த ஆதிக்க உணர்வும் அடிமைப்படுத்தும் எண்ணமும் மேலோங்கி இருப்பதே காரணமாக இருக்கின்றது. வல்லரசு நாடுகள் தங்களுக்கு இடையேயான அதிகார போட்டிக்கு ஏழை நாடுகளை பகடைக்காய்களாக்கி அவற்றிற்கு இடையே போரினை ஏற்படுத்தி அந்நாட்டின் வளங்களை சீரழிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்க்கிறோம், அனைவருக்கும் துன்பம் தருகின்ற இந்த போரினை ஏன் இந்த நாடுகள் முன்னெடுத்து செல்கின்றன அப்படின்னும் பொழுது ஆசிரியர் தருகின்ற இந்த விடை நமக்கு ஒரு என்ன சொல்ற தெளிவான பார்வையை நமக்கு தருகின்றது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நமக்கு ஈழ போர் நடந்தது தெரியும், அங்கிருந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்தது எல்லாம் தெரியும். ஆனா இதனுடைய ஆரம்ப புள்ளி எது அப்படிங்கிறது உண்மையிலே இந்த நூலை படிக்கிறவருக்கு எனக்கு ரொம்ப அங்கங்க ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு என்னதோ சில செய்திகள், சிலது முரண்பட்ட செய்திகளாகவும் சிலது புனைவாகவுமே நம்ம படிச்சிருக்கோம். ஆனா எங்கே ஆரம்பித்தது அப்படின்றத அவர்கள் தன்னுடைய அந்த நூல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. 1948 எப்போ ஆங்கிலேயர்கள் இலங்கை அரசிடம் கையளிக்கிறார்களோ அன்றையிலிருந்து துவங்குகின்றது இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கை. 1956 சிங்களத்தை மட்டுமே ஆட்சி மொழியாக அவர்கள் மாற்றுகின்றார்கள். தமிழர் வாழும் பகுதிகளில் எல்லாம் அதிகமான சிங்கள குடியேற்றங்களை அவர்கள் நிகழ்த்துகின்றார்கள். தமிழ் மாணவர்களின் கல்வி வாய்ப்பை தடுக்கின்றனர். இறுதியாக இவற்றின் உச்சகட்டமாக 1981 யாழ் நூலகத்தை எரித்து நம்முடைய அறிவு சொத்தை முடக்குகின்றார்கள். அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, ஒரு இனத்தின் மண்ணையும் மொழியையும் அழிப்பதன் வாயிலாக அவ்வினத்தை அழிக்க முடியும் என்பதனாலே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதுதான் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இது ஏதோ நடந்து முடிந்த வரலாற்றின் பதிவு மட்டும் இல்ல. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் மொழி பிரச்சனை வரும்போது உன் மொழியை பாதுகாத்துக்க தமிழை தூக்கிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இதுதான். ஒருவேளை இப்போதும் நாம் அதை தவற விடுமே என்றால் அதெல்லாம் யாழில் வந்த நிலைமை இங்கேயும் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கத்தான் செய்கின்றது. ஈழத்தமிழரின் புலப்பெயர்வு தந்த அவலங்களை ஆசிரியர் இலக்கிய படைப்புகளின் வாயிலாகவே இங்க எடுத்தாண்டு இருக்காங்க. ஒரு போர்க்களத்தில் நடந்த செய்தியை நம்ம 2 நிகழ்ச்சிகள் மூலமா தான், 2 தரவுகள் மூலமா, ஒண்ணு களப்பணி செய்யணும், இன்னொன்னு படைப்புகளின் வழியாகத்தான் நாம பெற முடிகின்றது. இங்கே களப்பணிகளே. ஆனால் ஐயா அவர்கள் கூறியதை போல அரசு ஆவணங்கள் தருகின்ற உண்மைத்தன்மையை விட பல நேரங்களில் நாம் இலக்கிய படைப்புகளை உண்மைத்தன்மை நிறைந்ததாக இருக்கின்றன. அவற்றின் உண்மைத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வகையில் சோபா சக்தி, இளைய அப்துல்லா, கலையரசன், தீபச்செல்வன், சேரன், சித்தாந்தன், சிவரமணி, வ. ஐசா, ஜெயபாலன், சுமதி ரூபன், அம்சவர்தினி, பாமதி, வித்யா போன்ற பல படைப்பாளர்களுடைய படைப்புகளின் வழியாக இவர்கள் அந்த ஈழ போரின் அவலத்தையும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய நிலையையும் இவர்கள் பதிவு செய்திருந்திருக்கார்கள். தன்னனுபவம் சார்ந்த புனைவுகளாக இருப்பதன் காரணமாக இவையெல்லாம் நம்பகத்தன்மை மிகுந்தவையாக இருக்கின்றன அப்படிங்கிறது இந்த நூலினுடைய சிறப்பம்சமாக இருக்கின்றது. அதாவது போர்ச்சூழல்ல கொடுமையின் இருந்து தப்பிக்க ஈழத்தமிழ் மக்கள் ஆபத்து நிறைந்த பயணங்களை எல்லாம் மேற்கொள்றாங்க. அந்த மேற்கொள்ளும் பொழுது அதுல ஒருத்தர் இதே மாதிரி தப்பிச்சு போன ஒரு ஈழ அகதி அவருடைய துன்பத்தை பதிவு செய்யறாரு. 2 கிழமைகளாக குளிக்காத, உடுப்பு மாற்றாத உடல்களில் ஒரு வகை பேன் போன்ற உண்ணிகள் பரவத் தொடங்கின. அந்த உண்ணிகள் மீது ஓட்காவை ஊற்றினோம். சிலதுகள் கழன்றன. உண்ணிக்கடியினால் உடல்கள் புண்ணாகி போயின. பெண்களுக்கு மாதவிடாய் துன்பப்பட்டார்கள். அப்படி ஒரு அவலம். என்ன செய்வது? வழி தெரியவில்லை. எமது பனியனை கொடுத்து உதவினோம். இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம். இது ஒன்றும் புனைவு கிடையாது. அவங்க பன்றிகளை ஏற்றி செல்ற அந்த வாகனத்துலதான் அவங்க தப்பிச்சு போடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வெளியே போறதுக்கு கூட அவங்க வழி கிடைக்கல. அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது. அந்த வேலையில் திருட்டுத்தனமா இவங்க இந்த பன்றிகளை ஏற்றுகின்ற அந்த லோட் லாரிகள் எல்லாம் ஏறி போறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்களும் சரி இல்ல அங்கிருந்த ஆண்களும் சரி என்ன வகையான ஒரு அசூயை அவங்க எதிர்கொண்டு போயிருக்கிறார்கள். சரி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க போறாங்களே, அவர்கள் சென்ற நாடுகள் அவர்களை இரு கைகள் ஏந்தி அவர்களை அரவணைத்துக் கொண்டனவா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது.
ஒரு ஈழ அகதி இதே மாதிரி ஜெர்மன்ல குடியேறின ஒரு கதையை வந்து சொல்றாங்க. ஜெர்மன்ல போறாரு, அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறார். அந்த நகரில் உள்ள சிறுவர்களிலிருந்து முதியவர் வரை இவர்கள் நாட்டுக்கு வேண்டப்படாதவர்கள் நாங்கள். அவர்களின் தந்தையர் நாட்டுக்கு இடையூறு செய்து அவர்களின் நலன்களையும் வசதி வாய்ப்புகளையும் பறிக்க வந்தவர்கள் நாங்கள் என்ற பார்வையாலேயே பச்சடி போட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சிறுவர்கள் கல்லெடுத்து எறிந்து காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு தன்னுடைய அனுபவ பதிவை சொல்லுகின்றார். கற்றுக்கொள் கருப்பு நாயே, சாக பிறந்த பன்றியே, தொழுவத்தை விட்டு ஏன் வந்தாய்? கருப்பு அழிந்தால் மட்டும் புனிதமடியும் பூமி என்று கவிஞர் தம்பா அவர்களுடைய கவிதை வரியை வந்து இங்கே பொருத்தமாக இட்டு ஆசிரியர் வந்து இந்த பகுதியை வந்து நிறைவு செய்திருக்கின்றார். போர்னால ஆண் பெண் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தான். ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுடைய துன்பங்கள் என்பது இங்க எல்லை மீறியதாக இருக்கின்றது. அத நாம வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நூல் ஆசிரியர் பதிவு செய்யறார். இந்த சிங்கள ராணுவம் என்ன பண்றாங்க, இறந்து போன பெண் உடல்களை கூட விட்டு வைக்காமல் அந்த உடல்களின் மீது, பிணங்களின் மீது பாலியல் வக்கிரங்களை தீர்த்து கொள்ளுகின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்றாங்க. பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குவதோடு பெண்ணினுடைய யோனியில் கிரானைட் வைத்து கொலை செய்தல், அவர்களை கிரானைட் வச்சு தகர்த்து கொலை செய்யறாங்க. எவ்வளவு வன்மமான விஷயம். இப்போ இது எல்லாமே எதிர்கால சந்ததிக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதனைத்தான் அவர் புத்தகத்தின் வழியாக செய்து காட்டியிருக்கின்றார். மன்னம்பேரி போன்ற பல பெண்களை நிர்வாணமாக்கி வீதியாக ஒவ்வொரு வீதியாக நடக்க வைத்து இறுதியாக கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஈழத்து பெண் படைப்பாளிகளுடைய படைப்புகள்ல எந்த அளவுக்கு நேர்த்தியோடு நேர்மையோடு வெளிப்படுகின்றது அப்படிங்கறதுல பொருத்தமான கவிதை வரிகளோடு அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. இலங்கையில போர் நடைபெற்ற வன்னி பகுதியில இருந்து வெளியேறி நிறைய பேர் வவுனியாக்கு வராங்க. அப்படி வவுனியாக்கு வந்ததுல சில பெண்கள் வந்து கர்ப்பிணிகளா இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை கூட அந்த கர்ப்பிணியா இருக்கிறத கூட அந்த அரசாங்கம் அனுமதிக்கல. கட்டாய கருக்கலைப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து போடுறாங்க. ஏன்னா தமிழ் இனம் என்பது கருவிலேயே வளரும் போதே அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல அந்த இலங்கை அரசாங்கம் மிக தீவிரமாக இருந்திருக்கின்றது அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லுது. போர்க்கால நெருக்கடி சூழல்ல அந்த பெண்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் கட்டாய பாலியல் தொழிலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி. இது அலைவு உலைவு இலக்கியம் இல்ல. ஒரு இலக்கியத்தை படிக்கும் பொழுது நமக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா ஆஹா இந்த புக்கு வாங்கணும் ஆசையா படிப்போம், சில விறுவிறுப்பா படிப்போம். ஆனா இந்த இலக்கியத்தை, புகலிட இலக்கியத்தை அல்லது புலம்பெயர்ந்த பதைப்பதைப்போடு படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளுங்க. பதைப்பதைப்பு இல்லாம இவற்றை நாம் படிக்க முடியாது. ஒரு வரலாற்றை ஆவணப்படுத்தும் போது அங்கே வந்துட்டு ஒருநிலை சார்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இலக்கியவாதியை போல தனக்கு பிடித்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போயிட முடியாது ஒரு ஆய்வாளர். அங்கே வந்து ஒரு நடுநிலையான தன்மை அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி ஈழத்தமிழரின் சொல்லனா துயரங்களை பதிவு செய்த அதே வேளையில் அந்த ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து போன தேசத்தில் கூட எப்படி தன்னுடைய சாதிய மேட்டிமையையும் பக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் வந்து ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் சாதி முறைமை ஒழிந்துவிட்டது என்று கூற நான் வரவில்லை. அடிபட்டு அகதிகளாக வந்த அடுத்த நாள் பார்த்தால் சாதிகளாக பிரிந்திருப்பதை காணலாம். அகதி முகாம் கிணற்றில் தண்ணீர் அள்ளுவதில் கூட பிரச்சனைகள். இது வந்து சிவத்தம்பி ஐயா அவர்கள் வந்து சொன்னது. அதை துவங்கி வைத்து ஆசிரியர் அதனை குறிப்பிட்டு இவனையே இன்னொருத்த அடிமைப்படுத்துறான், உனக்கே இங்க வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விரட்டி அடிக்கிறான். எந்த அளவுக்கு இழிவாக அவனை அனுப்ப வேணுமோ அந்த அளவுக்கு இழிவா அடிச்சு அனுப்புறான். ஆனா அப்படிப்பட்ட சூழலிலும் கூட தன்னுடைய சாதியை தக்க வைத்துக் கொண்டு தன்னுடைய மேட்டிமைத்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த தமிழர்கள் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டனம் செய்வதை போலவே இந்த பதிவு வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் இன்னைக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய மொழி தெரியல, எங்களுடைய மரபு தெரியல, எங்களுடைய வரலாறுலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மரபுகளை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு தன்னுடைய சாதிய பற்றை ஊட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிற பதிவை ஆசிரியர் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இனம் அடிமைப்படுத்தப்படும் போது அதனுடைய வலி என்ன, வேதனை என்ன, இதெல்லாம் தெரியும் தானே. ஆனா அதையெல்லாம் தெரிந்தும் கூட ஆண்கள் இன்னமும் தன்னுடைய இல்லத்தினுடைய பெண்களுக்கு அந்த விடுதலையை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எவ்வளவுதான் நான் அடிமைப்பட்டாலும் அந்த ஆண் ஒரு ஆணாகவே இருக்கின்றான் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. உங்கள் வெறி தீர்க்கவும், பசி போக்கவும், வாரிசுக்காகவும்
அலோகேஷனுக்காகவும் எண்ணிக்கையில் 2 3 பெத்து போடவும் 7 கடல் தாண்டி ஆகாய மார்க்கமாய் பறந்து வந்தவளின் சிறகை முறித்து முடமாக்கி போட்ட உங்கள் இலக்கிய முகமூடிகளை நீங்கள் முழுவதுமாய் களைத்தெறிவது எப்போது அப்படின்ற கவிஞர் வித்யாவினுடைய கவிதையை இவர்கள் குறிப்பிட்டு ஆணினம் எத்தனைதான் அடிமைப்பட்ட போதும் கூட தனக்கு கீழாக அடிமையாக இருப்ப ஒரு பெண்ணை தயார் செய்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இறுதியா இந்த நூலினுடைய இறுதி பகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புலம்பெயர் இலக்கியங்களை தாங்கி வந்த சிற்றிதழ்கள். சோபா சக்தி சொல்லுவார், அந்த காலகட்டத்துல புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 200 சிறு பத்திரிகைகள் இயங்கின அப்படின்னு சொல்லுவார். அதில் சில சிறு பத்திரிகைகள் தொடர்ச்சியாக வெளிவந்தன, சிலது பாதியிலேயே நின்றும் விட்டது. அப்படி 200 பத்திரிகைகள் ஒரே ஆண்டில் இந்த புலம்பெயர் இலக்கியத்தை ஊக்குவிப்பதற்காக, புலம்பெயர் தமிழர்களுடைய வேதனையும் வலியும் பதிவு செய்வதற்காக, அதுல பெரும்பான்மையான ஐயா அவர்கள் அதை வரிசைப்படுத்தியே சொல்லிட்டாங்க. அந்த அளவிற்கு பெரும்பான்மையாக அந்த நூல்களை பற்றியும் அதனுடைய ஆசிரியர்களை பற்றியும் அதனுடைய கருப்பொருள் என்ன, எவற்றையெல்லாம் அந்த சிற்றிதழ்கள் பேசின அப்படிங்கறத பற்றியும் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இது ஈழத்தமிழர் பற்றி மட்டுமல்ல, நாளைக்கு யாராச்சும் சிற்றிதழ்களை பற்றி ஆவணம் செய்தார்கள் என்று சொன்னால் அல்லது ஆய்வு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த நூல் ஒரு கையேட்டை போல செயல்படும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இறுதியாக, ஒரு பிரதி ஒரு சமூகத்தில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்துமே, ஆனால் அந்த பிரதிதான் நிலைத்த தன்மையை பெறுகின்றது என்பார்கள். அதுபோல செங்கொடி எழுதிய இந்த பிரதி புலம்பெயர் தமிழர்களின் ஈழத்து புலம்பெயர் தமிழர்களின் இந்த வழியை சொல்லுகின்ற இந்த பிரதி சமூகத்தின் அசைவியக்கத்தை சற்று நிறுத்தி சிந்திக்க செய்கின்ற ஆற்றலை உடையது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.